இன்றைக்குள்ள வேத வசனம் நீதிமொழி 16வது அதிகாரம் 20வது வசனம். அதில் பாருங்கள், பின்பகுதி கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதனாக யாராக இருந்தாலும் அவன் பாக்கியவான். அது எப்படி? ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் நம்ம நம்பணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. வசனம் அதை தான் சொல்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் அது யாராக இருக்கலாம், அது நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், யார் நம்பினாலும் அவங்க பாக்கியவான்னு வசனம் சொல்லுது. சரி, இன்னும் இந்த கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் நிறைய. யோசபாத்துடைய காலத்தில் பார்க்கும்போது 2 நாளாகவும் 20 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசபாத்துக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள் அவனுக்கு எதிராக யுத்தத்துக்கு வருவாங்க. அப்போது யோசபாத் கடைசியில் சொல்லுவார், கர்த்தரை நம்புங்க, அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அந்த ஜனங்கள் எல்லாரும் உபவாசம் பண்ணி, யோசபாத் ராஜாவும் உபவாசம் பண்ணி ஆண்டவரை மட்டும் நம்புவாங்க. அந்த யுத்தத்தில் அவங்க சத்துருக்களோடு போராடாமலே ஜெயம் எடுப்பாங்க. ஆண்டவரே கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவான்னு அந்த வசனம் சொல்லும். அதுக்கப்புறம் அந்த யுத்தத்தில் கடைசியில் அந்த வசனம் முடியச்சு, அந்த அதிகாரம் முடியச்சு, அவங்க ஜெயம் எடுத்தது அழகாக அதில் சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் நீதிமொழிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி 29, 24 பாருங்கள், 25 பாருங்கள், கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் அப்படின்னு சொல்ல. கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலம்னு சொல்ல. அடைக்கலம்னாலே ஒரு மறைவு, கர்த்தருடைய பாதுகாப்பு, அதுதான் அங்கே சொல்லப்படுற வசனம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அப்போ நம்ம கர்த்தரை நம்பும்போது நமக்கு 2 ஆசீர்வாதம். ஒன்று பாக்கியவான மாறுவோம், இன்னொன்று நம்ம பாதுகாக்கப்படுவோம், இன்னொன்று உயர்ந்த அடைக்கலத்திலே நம்ம வைக்கப்படுவோம். நம்முடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே அவரை நம்பும்போது உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கப்படுவோம். ஆமென்.